Hello aspirants, welcome you all to Chandru Max. Chandru Max உடைய RRB NTPC 2025 PAQ series பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி NTPC அதுவும் ஸ்பெசிஃபிக்காக NTPC உடைய எக்ஸாம்ஸ் உடைய PAQs நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த PAQ சீரீஸோட அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் நிறைய ரிப்பீட்டடாக கேட்பாங்க இல்லையா. ஏஜஸ் கொஷின்ஸ் பார்ட்னர்ஷிப் கொஷின்ஸ் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏஜஸ் பேஸ்ட் ஆன் ஷார்ட்கட்ஸ். இந்த ஏஜஸ் பேஸ்ட் ஆன் ஷார்ட்கட்ஸில் நம்ம ஷார்ட்கட்ஸ் நிறைய எப்படி யூஸ் பண்ணுறது ஏஜஸ்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி குயிக்காக சால்வ் பண்ணுறாங்க, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றதா இந்த வீடியோ. நம்ம அடுத்தடுத்து ப்ராக்ரஸிவாக இன்னும் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அடுத்த செட்டில் வந்து இன்னும் டைப்ஸ் சில டைப்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ பேஷண்ட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனல் இருக்கும். டெலிகிராம் சேனல் சந்துரு மேக்ஸ். இந்த சேனல் லிங்க் வந்து இந்த QR கோடில் இருக்கும். ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இமீடியட்டாக அந்த கிளாஸ் லான்ச் ஆகும்போதே உங்களுக்கு அதில் PDF வந்துடும், இந்த கிளாஸ்க்கான PDF. ஸோ தட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவைஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கான கோர்ஸ் அப்டேட்ஸ், வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வரும். ப்ளீஸ் ஜாயின் தட் யூஸிங் திஸ் QR இருக்கு இல்லைங்க ஸ்க்ரீனில். ஸோ அந்த QR யூஸ் பண்ணி சேனல் ஜாயின் பண்ணிங்க. ரைட், கோர்ஸ் வீடியோ சந்துரு மேக்ஸோட கோர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். சந்துரு மேக்ஸில் லான்ச் பண்ணுற கோர்ஸ் இப்போ GD கோர்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ளே ஸ்டோர் லிங்க் இருக்குது, ஆப் ஸ்டோர் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான QR உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் கோர்ஸ் நீங்களே. ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. Given the ages of 5 people 20, 30, 35, 40 and 45, calculate the average age in ages. Okay, இப்போ நம்ம ஆவரேஜ் ஏஜ் கேட்குறாங்க இல்லையா, ஒரு 5 பேரோட வயசு கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. 5 பேரின் வயது கொடுத்துருக்காங்க, 20, 30, 35, 40, 45ன்னு சராசரி வயதை கணக்கெடுக்குன்னு கேட்குறாங்க. இப்போ சராசரி அடுத்து வரப்போகிற டாபிக்ஸும் நம்ம பார்ப்போம். ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு இங்கே நம்ம அதுக்கான ஒரு ஜிஸ்ட் மட்டும் பார்த்துருவோம். இப்போ இந்த 5 நம்பர் இருக்கு இல்லையா, ஆவரேஜ்னால என்னது, இந்த 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி எவ்வளோ நம்பரால இருக்கோ அதுதான் டிவைட் பண்றது. ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன். சம்னா என்னது, டோட்டல் எடுத்துட்டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சம்னா என்ன, நம்பர்னா என்ன, சம்னா என்னன்னா இந்த 5 நம்பர் ஆட் பண்றோம் இல்லையா, 20 + 30 + 35 + 40 + 45 இந்த 5 நம்பரை ஆட் பண்ணிட்டு டிவைட் பை எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. 20, 30, 35, 40, 45 5 நம்பர் இருக்கு. இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா 5 பீப்புள்னு. ஸோ அப்போ டிவைட் பை 5 இதுதான் உங்களுக்கு என்னது ஆவரேஜ். டிப்பிக்கலாக நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாமா? எஸ். எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம், இந்த 20, 30, 35, 40, 45 இருக்கு இல்லையா, அந்த 5 நம்பருக்கு நடுவில் ஒரு நம்பரை நம்மளா ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 5 நம்பருக்கு நடுவில் என்ன நம்பர் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 35 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 35 நான் ஆவரேஜா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க இருந்து என்னோட டீவியேஷன்ஸ் நான் செக் பண்ணுவேன். இங்க இருந்து டீவியேஷன் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, 20க்கும் 35க்கும் என்ன வித்தியாசம், 20க்கும் 35க்கும் -15 வித்தியாசம். ஓகே, ஸோ -15 ஏன்னா 20 35 விட கம்மியா இருக்கு, அதனால -15. ஓகே, 30 எடுத்துக்கோ. அடுத்தது 30 35 விட எவ்வளவு கம்மியா இருக்கு, 5 நம்பர் கம்மியா இருக்கு இல்லையா. ஸோ அப்போ -5. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போறேன். ரைட், அடுத்து 35 இருக்கு. ஸோ அப்போ 35க்கு டிஃபரன்ஸே இல்லை இல்லையா, ஸோ +0 போட்டுக்கலாம். ஓகே, +0. ஓகே, இப்போ அடுத்தது என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 40 இருக்கு. 40க்கும் 35க்கும் என்ன வித்தியாசம், 5 வித்தியாசம். ஆனா 40 35 விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ என்ன வரணும், இங்க வந்து +5 வரணும். ஓகே, ரைட், அடுத்தது 45 இருக்கு. 45க்கு 35க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், 10 வித்தியாசம். ஸோ ஆனால் இங்க வந்து ஜாஸ்தியா இருக்குன்றதால +10. தென் இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ டிவைட் பை 5. ஓகே, இப்போ இங்க என்ன சைன் போடணும், பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றது இந்த கால்குலேஷனே நமக்கு சொல்லும். என்ன கால்குலேஷன், இந்த கால்குலேஷன் வந்து சிம்பிளரா இருக்கும். நீ இங்க கால்குலேட் பண்றீங்க இல்லையா, இதோடவே இது வந்து சிம்பிளரா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க வந்து பார்ட் ஆஃப் த நம்பர் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்க வந்து ஃபுல்லாத்தே சம் எடுப்போம். ஓகே, இந்த -15 -5 -20 இங்க வந்து +5 +10 ஸோ +15 +5 -5 கேன்சல் பண்ணிக்கலாம். -15 +10 என்ன வரும், -5 வரும். ஸோ இப்போ -5 டிவைடட் பை 5 இது வந்து 35 கூட நம்ம ஆட் பண்ணணும். ஆக்சுவலா இங்க வந்து எப்பவுமே ப்ளஸ் சைன் போட்டுங்க.
ஏன்னா பிளஸ் சைன் போட்டுக்கிட்டாலும் மைனஸ் சைன் வர வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன சைன் வருதுன்னு பாருங்க, -5/5 என்ன வரும், -1 வரும் இல்லையா. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 35 - 1. ஸோ அப்போ என்ன உங்களோட ஆவரேஜ் அப்படின்னா 34. ஓகேங்களா, இங்கேயும் அதே தான் வந்திருக்கும். இங்கேயும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணீங்கனாலும் 34 தான் வந்திருக்கும். ஸோ இது இல்லாம சிம்பிளரா நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த டீவியேஷன் மெத்தட். டீவியேஷன் மெத்தட்லாம் நம்ம அடுத்த ஆவரேஜ்ல வரும்போது இன்னும் டீடைல்டா நிறைய கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணி பார்ப்போம், அதுல பார்க்கலாம். ரைட், இப்போதைக்கு இதுதான், இப்போதைக்கு ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை, நெக்ஸ்ட் பார்ப்போம். ரைட், the average age of Amit, Arjun, Anya is 30 years. So Amit, Arjun, Anya மூணு பேர் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன சொல்றாங்க, 30 சொல்றாங்க. ஸோ ஆவரேஜ்னாலே என்னது, சம் டிவைடட் பை நம்பர் இல்லையா. ஸோ இவங்களோட சம் எடுத்திருப்பாங்க பிளஸ் டிவைடட் பை எத்தனை பேர் இருக்காங்க, இங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ டிவைட் பை 3 ஈக்குவல்ஸ் டு என்ன வந்திருக்கும், 30 வந்திருக்கும். ஓகே, இப்போ இது சம் டிவைடட் பை 3 ஈக்குவல்ஸ் டு 30 அப்படின்னா இவங்களோட சம் என்ன வந்திருக்கும், இந்த 3யை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருக்கோம். ஸோ அப்போ 3 × 30 உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 90 வந்திருக்கும். இதுதான் உங்களுக்கு சம் ஆஃப் இயர்ஸ். ஸோ அப்போ 3 × 30 ஈக்குவல்ஸ் டு 90. இவங்களோட சம் ஆஃப் இயர்ஸ், சம் ஆஃப் ஏஜஸ். ஓகே, இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அமித் அண்ட் ஆன்யா இஸ் 35 இயர்ஸ். இப்போ அமித்துக்கும் ஆன்யாவுக்கு மட்டும் பாக்குறாங்க. ஸோ அப்போ அமித் பிளஸ் ஆன்யா. ஓகே, ஆவரேஜ் ஏஜ் என்ன சொல்றாங்க, 35. ஸோ 2 பேருக்கு தான் ஆவரேஜ் பாக்குறாங்க. ஸோ சம் டிவைடட் பை 2 வரும் இங்க இல்லையா. 2 பேருக்கு ஆவரேஜ் பார்த்தா 2. ஸோ அப்போ இந்த 2 திரும்ப இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல போச்சு அப்படின்னா 35 × 2 வரும் இல்லையா. ஸோ அப்போ 35 × 2 70 இல்லையா. அமித்தும் ஆன்யாவுடைய டோட்டல் ஏஜ் வந்து 70. ஓகே, நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, வாட் வில் பி அர்ஜுன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ அப்போ அர்ஜுன் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், சிம்பிளா நம்ம இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும், அர்ஜுனோட ஏஜ் வந்துடும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, மைனஸ் அமித் மைனஸ் ஆன்யா. ஸோ அப்போ அர்ஜுன் உடைய ஏஜ் இங்க வந்துடும். இங்க ரைட் ஹேண்ட் சைட்லயும் -70 வந்துடும். ஸோ அர்ஜுன் ஈக்குவல்ஸ் டு 90 - 70 20. ஸோ அர்ஜுனோட இப்போதைய ஏஜ் வந்து 20. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, பிளஸ் 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ அப்போ அர்ஜுன் ஆஃப்டர் 2 இயர்ஸ், அர்ஜுன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன வரும், 20 + 2 22 வரும் இல்லையா. ஸோ அப்போ 22 இயர்ஸ், ஆப்ஷன் நம்பர் 4. கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைரக்டா அப்படியே சம் எடுத்து அதோட டிஃபரன்ஸ் எடுத்தாலே நமக்கு என்ன ஏஜ் வந்துருச்சு, அர்ஜுனோட ஏஜ் வந்துருச்சு. பட் ஆனா என்ன கேட்கறாங்க, +2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, the average age of 4 people is 52 years. ஓகே, 4 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 52. another group has 6 people with an average age of 58 years. when both groups are combined, what is the average age of all the people? ஸோ இப்போ 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப்ல 4 பேர் இருக்காங்க, ஒரு குரூப்ல 6 பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 52, அடுத்த குரூப்ல இருக்கவங்களோட ஆவரேஜ் வந்து 58ன்னு சொல்றாங்க. when both the groups are combined, ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறாங்க, சேர்த்துட்டு அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, இது நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ஃபாலோ பண்ணுங்க. the average age of 4 people, 4 பேருக்கு 52ன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், 52 போடுறேன், இங்கே 4 போடுறேன். ஓகே, ஸோ இந்த 52ன்றது எத்தனை பேருக்கு, இந்த 4 பேருக்குன்றது கணக்கு காமிக்கிறதுக்காக டைரக்டா அதை போடுறீங்க. அதே மாதிரி 6 பேருக்கு 58. ஸோ இப்போ இங்க 58, இங்கே 6. ஓகே, இந்த 52க்கு 4, 58க்கு 6 இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கேற்ற நம்பரை அங்கங்க போட்டுருங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஓகே, இது என்ன டெக்னிக்னா, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் தான் அது இவங்க கேட்கிற அந்த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த பீப்புள். ஓகே, இந்த நம்பர் தான் நம்ம இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். ஓகே, எக்ஸ். சரி, எக்ஸ்ன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 4, 6 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 2, இது வந்து 3ன்னு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா கீழே உள்ளது எப்பவுமே ரேஷியோவா எடுத்துக்கலாம், மேல உள்ளது ஆவரேஜா எடுத்துக்கணும். இங்க உள்ளது வந்து எப்பவுமே ஆவரேஜா போடணும் நீங்க. ஸோ இப்போ இங்க உள்ள நம்பர் ஆவரேஜ், இதை சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. இங்க இருக்க நம்பர் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஒன்னு கம்மியா இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. 58க்கும் 52க்கும் கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 58 ஜாஸ்தியா இருக்கா. ஸோ அப்போ இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ 58க்கும் 52க்கும் நடுவுல தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம்.
52 ஓட ஜாஸ்தியா இருக்கும், 58 ஓட கம்மியா இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா நான் 58 மைனஸ் எக்ஸ். ஓகே, 58ல இருந்து மைனஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ்ன்றது 58 ஓட கம்மியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி 52 வந்து எக்ஸோட கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்க என்ன போடணும்னா எக்ஸ் மைனஸ் 52. இங்க வந்து மைனஸ் எக்ஸ், இங்க எக்ஸ் மைனஸ் 52. ஏன்னா 58 வந்து எக்ஸோட ஜாஸ்தியா இருக்கும், ஆனா 52 எக்ஸோட கம்மியா இருக்கும். ஓகே, ஈக்குவல்ஸ் டு இந்த 58 மைனஸ் எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்குன்னா இந்த லைனை பாருங்க. அப்படியே இந்த லைன்ல என்ன இருக்கு இங்க பாருங்க, 58 எக்ஸ் இருக்கா, அந்த லைன்ல என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ அப்ப அந்த 2 தான் நான் என்ன பண்ண போறேன், இங்க போட போறேன் 2 டிவைடட் பை. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு லைன் இருக்கு, 52 எக்ஸ்ல என்ன லைன் இருக்கு 3 இருக்கு. இந்த 3 தான் நான் இங்க என்ன பண்ண போறேன், இங்கே போட போறேன். ஸோ அப்ப இந்த 3 இங்க போட்டுக்கலாம். 50 எக்ஸ் மைனஸ் 52க்கு இந்த 3. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 58, 5 3 15 174. So 124 minus 3x equals to 2x minus 104. Okay, so அப்போ ஒரு பக்கம் 5x, இன்னொரு பக்கம் 174 plus 104. So 278 வரும். So அப்போ x ஓட வேல்யூ என்னது 5 5 25 to remaining 28, திரும்ப 5 5 25, 3 by 5 6. So அப்போ x ஓட வேல்யூ என்னது 55.6. ஓகே, இது இப்படிதான் போடணும்னு இல்லை, இதோட ஷார்ட்டாகவும் நீங்க போடலாம். எப்படி போடலாம் அப்படின்றது கவனிங்க. இந்த 52 58 இருக்கா, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னது, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 6. அதே மாதிரி இது ரெண்டுத்தோட சம், இதோட சம் என்னது 2 plus 3 5. இங்க வந்து டிஃபரன்ஸ், இங்க டிஃபரன்ஸ், இங்க சம். நல்லா கவனிங்க, இங்க d வந்து 6, இங்க s வந்து 5. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா இந்த x வேல்யூ, இந்த x வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஃபரன்ஸையும் இந்த சம்மையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸையும் சம்மையும் எடுத்தோம்னா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 6/5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1.2 கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை இந்த சம். ஸோ 1.2 கிடைக்குதா? ஸோ அப்போ இங்க 2 இருக்கு இல்லையா, 2 into இந்த 1.2 என்ன கிடைக்கும் 2.4 கிடைக்கும். அதே மாதிரி 3 into 1.2 என்ன கிடைக்கும் 3.6 கிடைக்கும். ஸோ அப்போ 52ஓட 3.6 ஆட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் 3.6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் என்னது 55.6. அதே மாதிரி இந்த 2.4 எடுத்துமே இங்க சப்ட்ராக்ட் பண்ணலாம், மைனஸ் 2.4, 58 மைனஸ் 2.4, அதுவும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 55.6. ஸோ இது இன்னும் ஷார்ட்டா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் இந்த சம். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் ரெண்டுமே நம்ம சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து மிக்ஸ்டு நெகேஷன், இன்னொன்று அதுலேயே ஷார்ட்கட். இல்லை எனக்கு இதை தாண்டி இன்னொரு மெத்தட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 4 into இவங்களோட ஆவரேஜ் என்னது 52 இல்லையா, 4 பேருக்கு ஆவரேஜ் 52. ஸோ 4 into 52 பிளஸ் அனதர் குரூப் வந்து 6 இல்லையா, 6 பேர், அவங்களோட ஆவரேஜ் 58 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு பேர் இப்போ 4 plus 6 10. ஸோ இது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும் 55.6 தான் வரும். ஸோ ரெண்டு மெத்தட் இது, எந்த மெத்தட் வேணா நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், அடுத்த கேள்வி. கோலி இஸ் யங்கர் தென் ரோஹித் பை 3 years. ஸோ கோலி வந்து சின்னவர், யங்கர் தென் ரோஹித் பை 3 years. ஸோ கோலி ஈக்குவல்ஸ் டு ரோஹித் minus 3. ஓகே, இஃப் ஏஜஸ் ஆஃப் கோலி அண்ட் ரோஹித் ஆர் இந்த ரேஷியோ 7:8. ஸோ அப்போ கோலிக்கும் ரோஹித்க்கும் இவங்க வந்து ரேஷியோ கொடுக்குறாங்க, ஏஜ் ரேஷியோ 7:8 சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ரேஷியோ அப்சர்வ் பண்ணுங்களேன். இந்த ரேஷியோ அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 7க்கும் 8க்கும் என்ன வித்தியாசம், 1 part தான் வித்தியாசம் இல்லையா. அந்த 1 part தான் எவ்வளவா இருக்க முடியும், இந்த 3 years இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க ஏஜ் டிஃபரன்ஸ் 1 part ரேஷியோ வைஸ், அதே மாதிரி ஏஜ் வைஸ் 3 years கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ 1 part தான் என்னது 3 years. அப்போ நமக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, ஹவு ஓல்ட் இஸ் கோலின்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ கோலியோட வயசு என்னவா இருக்க முடியும் 7 parts இல்லையா. ஸோ அப்போ சிம்பிளா 7 into 3 தான் என்னது கோலியோட வயசு 21 years. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். எந்த டிஃபரன்ஸ், ரேஷியோ வைஸ் இருக்கிற டிஃபரன்ஸ். அந்த ரேஷியோ வைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்ட் 1 part, அது வந்து 3 years சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ 1 part 3 yearsனா கோலி இது 7 part இல்லையா. ஸோ அப்போ கோலி இது 7 partன்றப்போ 7 into 3 என்னவா இருக்கும் 21. இதே மாதிரி ரோஹித் கேட்டாங்கன்னா 8 into 3 24. ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. The ratio of the percentages of Alok and Anil is 3:4. Okay, so அப்ப Alok Anil ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுடைய percentage வந்து 3
4ன்னு சொல்லிட்டாங்க. இஃப் அலோக்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 20 years from now will be 62 years. ஸோ அப்போ அலோக் வந்து 20 வயசு கழிச்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு 62ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு 62னா அவருக்கு இப்போ என்ன வயசு இருக்கும்? அலோக்ஸ் கரண்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? ஸோ 62 வயசு 20 வயசுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ இப்போ வந்து 62 - 20 இல்லையா? ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் 62 ஆகும். இப்போ எவ்வளவு இருக்கும்? 42 தானே இருக்கும். இப்போ எவ்வளவு? 42 இருக்கும். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு 62 ஆகும். கரெக்டா? ஓகே. இப்போ அலோக்கோட வயசு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அலோக்கோட வயசு எவ்வளோ? 42. ஆனா பிரசன்டேஜஸ் ரேஷியோவை கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க 3, 4ன்னு. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 பார்ட்ஸ் தான் என்னது? 42ன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? 3 பார்ட்ஸ் தான் எவ்வளோ? இந்த 42. அப்போ அனிலோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ 4 பார்ட்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 3யோட 14 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா? 14 into 3 என்னது? 30 plus 12, ஸோ 42 வரும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து 14 into 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 4, 40 plus 16, ஸோ அப்போ 56 வரும் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் என்னது? அனிலோடைய பிரசன்ட் ஏஜ். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அலோக் அனில் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட பிரசன்டேஜோட ரேஷியோ 3:4. அதுல அலோக்கோட ஏஜ் 20 வருஷத்துக்கு அப்புறம் 62. அப்போ இப்போ எவ்வளவு இருக்குன்னா 62 - 20, 20 வயசுக்கு குறைச்சுங்க. ஸோ அப்போ 52, 62ல இருந்து நான் 20 குறைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 42 வரும். ஸோ இப்போ கரண்ட் ஏஜ் 42னா 3 பார்ட்ஸ் ஆன் 42. அதே மாதிரி அனிலோட ஏஜ் 4 பார்ட்ஸ். ஸோ அப்போ 3 பார்ட்ஸ் 42னா 1 பார்ட் எவ்வளோ? 14. 1 பார்ட் 14னா 4 பார்ட்ஸ் எவ்வளோ? 56. இதுதான் உங்ககிட்ட கேட்கறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. 6 years from now, Kirti's age will be twice the age of her brother Kunal. So Kirti, Kunal. Six years from now, Kirti's age will be twice the age of her brother Kunal. So அப்போ Kirti's age will be twice the age of Kunal. 2:1 ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது எப்போனா 6 இயர்ஸ்க்கு அப்புறம், 6 years from now on. ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? மார்க்கா +6 வச்சுக்கிறேன். இந்த +6னா என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பட் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவோம். பட் 4 years ago, she was 4 times as old as Kunal was then. 4 years ago. 4 years agoனா அகோனா பின்னாடி, from nowனா முன்னாடி. ஸோ அப்போ அகோனா பின்னாடினா -4. ஓகே. 4 years ago, she was 4 times as old as Kunal. ஸோ அப்போ ரேஷியோ அது இங்க வரணும், 4:1 வரணும். ஓகேவா? ரேஷியோ எப்படி போட்டிருக்கோம்? 4 times as old as Kunalனா 4:1. இதோட 4 மடங்கு இருந்திருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கீர்த்தி 6 years from now 2 times ஏஜ் ஆஃப் குணால் அப்படின்றாங்க. twice the age of Kunal. ஓகேவா? இதான் ஸ்டேட்மெண்ட். 6 வருடங்களுக்கு பிறகு கீர்த்தியின் வயது அவனுடைய சகோதரர் குணாலின் வயதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ 6 வருஷத்துக்கு அப்புறம் 2:1, 2 மடங்கு. அதே மாதிரி 4 ஆண்டுகளுக்கு முன்பு -4, அவள் அப்போது குணாலின் வயதை விட 4 மடங்கு அதிகமாக இருந்தாள். ஸோ அப்போ குணாலோட வயசை விட 4 மடங்கு அதிகம் கீர்த்திக்கு. எப்போ? 4 வருஷம் முன்னாடி. இப்போ தற்போதைய வயதை, குணாலோட தற்போதைய வயது கேட்கறாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடி இந்த +6 - 4 அப்படின்றது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு டைம் லைன் மாதிரி எடுத்துப்போம். ஸோ அந்த டைம் லைன் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது ப்ரெசன்ட்னா இப்போ நம்ம சுச்சுவேஷன்ல இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம நிகழ்காலத்துல இருக்கோம். இதுக்கு முன்னாடி போனது பாஸ்ட், கடந்த காலம். இதுக்கப்புறம் வரப்போறது ஃபியூச்சர். ஓகே. ஸோ இப்போ 3 காலமா பிரிச்சிட்டோம் இல்லையா? இப்போ -6 +6 - 4 இருக்கு இல்லையா? ப்ரெசென்ட்ல வந்து எப்பவுமே என்ன ஒண்ணுன்னா 0. ஏன்னா இங்க ப்ரெசென்ட் வயசை பத்தி பேசும்போது எப்பவுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா 0ன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். +ம் கிடையாது, -ம் கிடையாது. ஆனா இதுவே ஃபியூச்சரை பத்தி பேசணும் அப்படின்னா இங்க இருந்து +6ன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்க இருந்து +6னா ஃபியூச்சருக்கு எவ்வளவு இயர்ஸ்? ஃபியூச்சருக்கும் ப்ரெசென்ட்டுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 6 வயசு வித்தியாசம். அதே மாதிரி -4 போட்டிருக்கோம் இல்லையா? இங்க இருந்து பின்னாடி போறோம் பாஸ்ட்ல. ஸோ அப்போ -4 இங்க வருது இல்லையா? ஸோ அப்போ ப்ரெசென்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம்? 4 வயசு வித்தியாசம். ஏன்னா இங்க அதில் போட்டிருப்பாங்க அகோனா பாஸ்ட், நவுனா ஃப்ரம் 6 years from நவுனா ஃபியூச்சர். ஓகேங்களா? கீர்த்தின் 6 வருடங்களுக்கு பிறகுன்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதே மாதிரி முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா பாஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -4 +6 எங்க வருதுன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு டைம் லைன்ல. ஓகே. இப்போ இந்த டைம் லைன்ல மொத்த இயர்ஸ் எப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இயர்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கணும்.
அதாவது 0ல இருந்து 4 இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் 4, இது 0ல இருந்து 6 எவ்வளவு டிஸ்டன்ஸ் 6. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு இயர்ஸ் வித்தியாசம்னா 10 வித்தியாசம். ஓகேங்களா, இங்க இருந்து இங்க எவ்வளவு வயசுனா 10 வயசு வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா, இந்த பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு பிரசன்ட விட்டுருங்க. இந்த வாட்டி பாஸ்ட்ல இருந்து டைரக்டா ஃபியூச்சர் போறோம். இப்ப நம்ம பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு 10 வயசு வித்தியாசம். ஓகேங்களா, இங்க இருந்து இங்க 4, இங்க இருந்து இங்க 6. ஸோ அப்போ டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 + 6 எவ்வளவு வரப்போகுது 10. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ வித்தியாசம், இதை நான் வந்து சேமா வச்சுக்கணும்னு பார்ப்பேன். ஒன்னு வந்து இந்த 10 கொண்டு வந்துட்டேங்க, இங்க ரேஷியோ வித்தியாசத்தையும் அதே மாதிரி 10க்கு சிமிலரா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2க்கும் 1க்கும் வித்தியாசம் இருக்குன்னு என்னது 1, அதே மாதிரி இந்த 4க்கும் 1க்கும் இருக்க வித்தியாசம் என்னது 3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2 × 3 6, அதே மாதிரி 1 × 3 3. ஓகேங்களா, அதே மாதிரி 1 × 4 4, அதே மாதிரி 1 × 1 1. ஸோ இந்த 1 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த 1 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும், இங்க மல்டிப்ளை பண்ணும், இந்த 3 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும், இங்க மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சிருக்குன்னு கிராஸ் மல்டிப்ளை, இந்த டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஏன் இதை பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப டிஃபரன்ஸ் 6 to 4, 6ல இருந்த டிஃபரன்ஸ் 6ல இருந்தது 4 ஆயிருக்கு, இங்க 3ல இருந்தது 1 ஆயிருக்கு. ஓகேவா, 6ல இருந்து 4 ஆயிருக்கு, 3ல இருந்து 1 ஆயிருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 2 இருக்கு. கரெக்டா, காமனான ஒரு டிஃபரன்ஸ் 6 - 4 2, 3 - 1 2. இந்த டிஃபரன்ஸ் சேமா வச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். இந்த டிஃபரன்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் சேம் ஆகும். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் சேம் ஆனது எனக்கு என்ன யூஸ், என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பார்ட்ஸ் தான் இல்லையா, இந்த 2 பார்ட்ஸ் தான் எவ்வளவுனா 10 இயர்ஸ். இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த 10 இயர்ஸ். ஏன்னா -4 + 6 ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளவு வருஷம் வித்தியாசம் 10 வருஷம். ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து 3ல இருந்து 1 ஆகுதுன்னா நடுவில் வந்து 2 பார்ட்ஸ் குறைஞ்சிருக்கு, அதுதான் வந்து 10 வருஷம். ஸோ அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ 5 இயர்ஸ். ஓகே, சிம்பிளா முடிஞ்சது. இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் குணால் கண்டுபிடிக்கணும். குணாலோடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற முன்னாடி இவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வயசு இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வயசு இருந்துச்சுன்னா 1 பார்ட் இருந்துச்சு, அதாவது 5 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளவு இருக்குன்னா +4 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இவனோட கரண்ட் ஏஜ் என்னது 5 + 4 9. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சம் நம்ம பின்னாடி வரும், திரும்ப நான் இதே பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்ப்போம். இந்த டைம் லைனை புரிஞ்சுக்கணும். இந்த டைம் லைன் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது 3ஆ பிரிச்சுங்க. பிரசன்ட் எப்பவுமே 0, பாஸ்ட் முன்னாடி அகோன் கொடுத்துருப்பாங்க, அதாவது முன்பு. ஃபியூச்சர் எப்பவுமே எப்படி கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் நவ் ஆன் இல்ல ஹென்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, பிறகு. ஓகேங்களா, ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடினா இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4, அதே மாதிரி 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் 6. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு டிஃபரன்ஸ், டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஸோ 10 வருஷம் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இங்க வாங்க, இங்க இந்த 2:1 4:1 இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ இங்க 2:4னா 2 - 4, இங்க வந்து 2 4க்கு வித்தியாசம் 2, அதே மாதிரி இங்க 1 1 சேமா இருக்கு, வித்தியாசமே இல்லை இல்லையா. இது ரெண்டுத்தையும் சேமா வைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணும், இந்த 2க்கும் 1க்கும் வித்தியாசம் 1, இங்க 4க்கும் 1க்கும் வித்தியாசம் 3. இந்த 1ஐயும் 3ஐயும் எடுத்து இந்த 1ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணவும் இந்த 3ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணவும் செய்யணும். அப்பதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப 2 × 3 6, 1 × 3 3. ஸோ இங்க 4 × 1 1, 1 × 1 1. ஸோ அப்ப அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஸோ அப்ப இந்த 6ல இருந்து 4ஆ மாறி இருக்கு, இங்க 3ல இருந்து 1ஆ மாறி இருக்கு, டிஃபரன்ஸ் சேம் ஆயிருக்கு. ஸோ அந்த 2 பார்ட்ஸா எவ்வளோ 10, 1 பார்ட் எவ்வளோ 5. ஸோ அப்போ 1 பார்ட் 5 இயர்ஸ்னா குணாலோடைய 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் எவ்வளவு வந்திருக்கும் 5 இயர்ஸா இருக்கும். ஆனா இவங்க கேட்கறது பிரசன்ட் ஏஜ். ஸோ அப்போ இப்போ வரணும் அப்படின்னா +4 பண்ணிக்கணும். +4 பண்ணிட்டீங்கன்னா அவனோட ஏஜ் எவ்வளோ 9. ஸோ அதனால தான் ஆப்ஷன் நம்பர் 2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி நம்ம திரும்ப சால்வ் பண்ணி பார்ப்போம், அதுல உங்களுக்கு இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 years later சுனில் will be twice as old as கமல். ஸோ இப்போ இங்க 2 பேர் திரும்ப வராங்க, சுனில் கமல். ஸோ சுனில் கமல் 6 years later. ஸோ லேட்டர்னா என்னது ஃபியூச்சர், பின்னாடி 6 வருடங்களுக்கு பிறகு. ஸோ அப்போ ஃபியூச்சர்னா நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்தோமே +6 போட்டுருணும். ஸோ அப்போ சுனில் கமல் வித்தியாசம் என்னது 2:1. சுனில் will be twice as கமல். சுனிலின் வயது கமலை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அடுத்து 2 years ago. 2 years agoனா என்னது பின்னாடி போறாங்க. ஸோ இப்போ 2 வருடங்களுக்கு முன்பு. ஸோ முன்னாடி போறாங்கன்றதுனால என்ன வரணும் -2 வரணும்.
ஓகேவா? ரைட். இங்க வந்து he was 4 times as old as Kamal. ஸோ அப்போ 4:1 வரணும். 4 மடங்கு. 2 வருடங்களுக்கு முன்பு அவர் கமலை விட 4 மடங்கு அதிகமாக இருந்தார். ஸோ அப்போ 4:1. ஓகே. ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் கமல். ஸோ கமலுடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே அதே கேள்விதான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க டிஃபரன்ஸ் எடுப்போம். என்ன டிஃபரன்ஸ்? 2க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அதே மாதிரி 4க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. அதுக்கப்புறம் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 into 3 6, 1 into 3 3. அதே மாதிரி இந்த 1 into 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4. இங்க 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஓகே, பண்ணிட்டோம். பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? இந்த டிஃபரன்ஸை பார்க்குறோம். இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? இந்த டிஃபரன்ஸ் வந்து 2 ஆயிருது. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் 2ன்றது எவ்வளவா இருக்கும்? இப்போ அந்த கால்குலேஷன் நான் சொன்னேன், டைம் லைன் கால்குலேஷன். +6 -2. ஸோ அந்த பிளஸ் மைனஸை விட்டுருங்க. 6 + 2 என்ன வருது பாருங்க. 1 + 1 மைனஸ் அப்படின்னா ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல ரெண்டுமே பிளஸ்ல இருக்குன்னா ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும். ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்குன்னா ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1 + 1 மைனஸ்னா எப்படி இருக்க போகுது? பிரசன்ட் இங்க 0, இங்க இருந்து இங்க +6 இருக்கும் ஃபியூச்சர்ல. இது வந்து ஃபியூச்சர் உங்களுக்கு, இது வந்து பிரசன்ட். இங்க இருந்து இங்க பாஸ்ட் வந்து எவ்வளவு இருக்க போகுது? இங்க இருந்து இங்க பாஸ்ட் வந்து -2. ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 2 + 6 8 இயர்ஸ் வரும் மொத்தமா. ஸோ இந்த கேப், டைம் இயர் கேப் வந்து 8 இயர்ஸ். ஸோ அப்போ இந்த 2 பார்ட்ஸ் தான் எவ்வளோ? 8 இயர்ஸ். ஸோ அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1 பார்ட்டோட வேல்யூ 4 இயர்ஸ் இருக்கும் இல்லையா? 1 பார்ட் 2 இயர்ஸ், 2 பார்ட்ஸ் வந்து 8 இயர்ஸ், 1 பார்ட் வந்து 4 இயர்ஸ். இப்போ நம்ம யாரோட கண்டுபிடிக்கணும்? கமலோட கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? 1 பார்ட்டோட வேல்யூ வந்து 4 இயர்ஸ். ஆனா இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி. ஆனா பிரசன்ட் கேக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ பிரசன்ட் வேணும்னா +2 இயர்ஸ். ஸோ +2 இயர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 4 + 2 6 வரும். இல்லைன்னா நம்ம இங்கேயுமே கண்டுபிடிக்கலாம். இந்த 1 வச்சுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 1 வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 × 2 என்ன வரும்? 3 × 4 வந்து 12 இல்லையா? இங்க 12 வந்துட்டதுக்கு அப்புறம் -6 பண்ணணும். இது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த 3 × 4. ஸோ அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வரணும்? -6 வரணும். இதுக்குமே வந்து உங்களுக்கு என்ன வரும்? 6 இயர்ஸ் தான் வரும். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இங்க எடுத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ் வரும். அதுவே இங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் வரும். ஸோ அப்ப அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, the ratio of ages of Keshav and Vipul is 9:10. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க? கேஷவ் அண்ட் விபுல் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஏஜஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்குன்றாங்க? 9:10 சொல்றாங்க. ரேஷியோ ஆஃப் ஏஜஸ். ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ பிரசன்ட் ஏஜை பத்தி தான் பேசுறாங்கன்னு அர்த்தம். ஆஃப்டர் 12 இயர்ஸ் the ratio of age will be 13:14. ஸோ இப்போ பிரசன்ட்ன்றதை நம்ம என்னன்னு வச்சுப்போம்? +or -0. 0க்கு சிம்பிள் தேவை இல்லையா? ஸோ இப்போ 0ன்னு வச்சுப்போம். ஓகே, ஆஃப்டர் 12 இயர்ஸ் 12 வருடங்களுக்கு பிறகு, 12 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அப்பெல்லாம் வந்து +12 தானே வரணும். ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும்? பிளஸ். ஸோ அப்போ +12 வரணும் 12 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அப்போ ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்க? 13:14. ஸோ அப்போ 13:14. ஓகே, இப்போ இங்க டிஃபரன்ஸ் செக் பண்ணி பாருங்க சேமா இருக்கான்னு. 9:13 டிஃபரன்ஸ் என்னது? 4. அதே மாதிரி 10:14 டிஃபரன்ஸ் என்னது? 4. எஸ், டிஃபரன்ஸ் சேமா இருக்குன்னா அப்படியே கை வைக்காம விட்டுறலாம். டிஃபரன்ஸ் சேமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? அப்படியே டைரக்டா அந்த இயர்ஸ் எடுத்துக்கலாம். 4 பார்ட்ஸ் எவ்வளவு இயர்ஸா இருக்கும்? இங்க 0, இங்க 12. ஸோ அப்ப இங்க என்ன இருக்க போகுது? இங்க வந்து வெறும் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் 2 தான் இருக்க போகுது. பிரசன்ட் வந்து 0, ஃபியூச்சர் வந்து +12 அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் எவ்வளவு இயர்ஸ்? வந்து 12 இயர்ஸ் இல்லையா நடுவில்? ஸோ அப்போ 4 பார்ட்ஸ் தான் எவ்வளோ? 12 இயர்ஸ். ஸோ அப்போ 1 பார்ட்ஸ் எவ்வளோ? 3 இயர்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபைண்ட் அவுட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் கேஷவ். கேஷவோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளோ? 9 பார்ட்ஸ் இங்க டைரக்டாவே இருக்கு. ஸோ அப்போ 9 பார்ட்ஸ் வந்து வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 9 பார்ட்ஸோட வேல்யூ 9 × 3 இருக்கு. ஏன்னா 1 பார்ட்டோட வேல்யூ 3னா 9 பார்ட்டோட வேல்யூ என்ன இருக்க முடியும்? 9 × 3 27 இயர்ஸ். இதுதான் வந்து என்னது? கேஷவோடைய பிரசன்ட் ஏஜ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, டைரக்டா நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? சிம்பிளா இருந்திருக்கும். ரைட். அடுத்தது, 5 years ago the age of Rohan's father was 8 times that of Rohan. So Rohan father 2 பேர் இருக்காங்க. R's father Rohan. ஓகே, 5 years ago 5 வருடங்களுக்கு முன்பு. ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம பாஸ்ட்டுக்கு போறோம். ஸோ அப்போ 5 years -5 போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட்.
ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் அகோ இவங்களோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 8 times. ரோகன்ஸ் ஃபாதர் வாஸ் 8 times that of ரோகன். 5 வருடங்களுக்கு முன்பு ரோகனின் தந்தை வயது ரோகனின் வயதுக்கு 8 மடங்கு ஆகும். 8 மடங்கு இருக்குன்றாங்க. ரோகன்ஸ் ஃபாதரோட ஏஜ் ரோகனோட எத்தனை மடங்கு இருக்குன்றாங்க 8 times இருக்கு. ஸோ அப்போ 8:1. ஓகே, ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ +5. ஓகேவா, இங்க 0ல இருந்து +5 +5 ரோகன்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் டு தட் ஆஃப் ரோகன் ஏஜ் வில் பி 10:3ன்றாங்க. ஸோ அப்போ 10 இங்க 3. ஸோ அப்போ இங்க 10 ரோகன்ஸ் ஃபாதர் வந்து 10 மடங்கு இருக்கும், ரோகனோட ஏஜ் 3 times இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ இங்க வந்து வயசு வந்து எங்க -5 + 10 எத்தனை பார்ட்ஸா இருக்கும், இங்க டோட்டலா வந்து எத்தனை இயர்ஸ் கவர் ஆயிருக்கு 10 இயர்ஸ் கவர் ஆயிருக்கு. ஓகே, இந்த வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க, 8க்கும் 10க்கும் 2. அதே மாதிரி 1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. ஸோ அப்போ டைரக்டாவே எடுத்துக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அப்போ 2 பார்ட்ஸா எவ்வளோ இங்க இருக்கிற அந்த 10 இயர்ஸ். ஸோ அப்போ 10 இயர்ஸ் வந்து 2 பார்ட்ஸ் அப்படின்னா 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ 5 இயர்ஸ். ஓகே, இப்போ யாரோட ஏஜ் கேட்கறாங்க, ரோகன்ஸோட பிரசன்ட் ஏஜ் கேட்கறாங்க. ஸோ இப்போ ரோகனோட பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று இந்த ஏஜோ இல்லை இந்த ஏஜோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ் எடுத்தீங்கன்னா என்ன ஒரு 1 பார்ட் வந்து 5 இயர்ஸ். பட் ஆனால் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ். பிரசன்ட் ஏஜ் வேணும்னா என்ன பண்ணணும் +5 இயர்ஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ டோட்டலா எவ்வளோ வரும் 10 இயர்ஸ் வரும். அதுவே நீங்க எதை வச்சு கால்குலேட் பண்றீங்கன்னா இதுவுமே பண்ணலாம். ஸோ இப்போ 3 பார்ட்ஸோட வேல்யூ எவ்வளோ 3 × 5 15 இயர்ஸ் வரும் இல்லையா. ஓகே, ஆனா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜ். ஸோ இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா -5 இயர்ஸ். ஸோ அப்போ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு வரும் 10 இயர்ஸ் வரும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன வரும் 10 இயர்ஸ் தான் ஒரு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா, கிளியர் கொஸ்டின், அப்படி டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. அப்படியே சால்வ் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. ஸோ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 3 times. இது அப்படியே நீங்க ஹோம் ஒர்க்கா சால்வ் பண்ணி ஆன்சர்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஓகே ரைட், அடுத்த கேள்வி. My age is 5 times more than my son's age. After 6 years, my age will be 3 times my son's age. After 2 years, what will be our age? Okay. என் வயது என் மகன் வயதை விட 5 மடங்கு அதிகம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ my age, my son's age. Okay. ஸோ இப்போ my age is 5 times more than my son's age இல்லையா. ஸோ இப்போ என்னோட வயசும் என்னோட சன்னோட வயசோட 5 times இருக்குன்றாங்க. என் வயது மகனின் வயது 5 மடங்கு. ஓகே, 6 வருடங்களுக்கு பிறகு. ஸோ அப்பனா இது வந்து பிரசண்டா இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ 0. 6 வருடங்களுக்கு பிறகுனா +6 ஃபியூச்சர்ல. அப்போ +6. 6 வருடங்களுக்கு பிறகு என் வயது என் மகனின் வயதை போல 3 மடங்கு இருக்கும். ஸோ அப்போ 3 மடங்குன்றாங்கன்னா 3:1. ஓகே, 2 வருடங்களுக்கு பிறகு எங்களின் வயது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸை பாருங்க, இங்க 0 to 6 டிஃபரன்ஸ் எவ்வளோ 6 இயர்ஸ். ஸோ அப்போ நம்ம இங்கேயும் டிஃபரன்ஸை சேமா வச்சுக்க பார்க்கணும். ஸோ இப்போ 5க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 4. அதே மாதிரி 3க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 2. ஸோ இதை தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 2 × 5 10, 2 × 1 1, 2 × 1 2. அடுத்தது 3 × 4 12, 4 × 1 4. ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். 10ல இருந்து 12 டிஃபரன்ஸ் வந்து 2, 2ல இருந்து 4 டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ அப்போ இந்த 2 பார்ட்ஸ் தான் எவ்வளோ இங்க உள்ள அந்த 6 இயர்ஸ். ஸோ அப்போ 6 இயர்ஸ் வந்து 2 பார்ட்ஸ் அப்படின்னா 1 பார்ட்டோட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும் 1 பார்ட்டோட வேல்யூ 3 இயர்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பிரசன்ட் ஏஜ் தானே கேட்குறாங்க. பிரசன்ட் ஏஜ் இங்க என்னவா இருக்கு 10 2 இருக்கு இல்லையா. நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்போ அங்க இருந்தா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 2 × 3 என்ன வரும் 6 இயர்ஸ். அப்போ இங்க 10 பார்ட்ஸ் இருக்கிறது 10 × 3 30 இயர்ஸ் வரும். பட் ஆனா அவங்க அதை கேட்கல, ஆஃப்டர் 2 இயர்ஸ் கேட்கறாங்க. 2 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு வயது என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு கூட என்ன ஆட் பண்ணிக்கணும் +2 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 32 என் வயசு இருக்கும். என்னோட சன் இயர்ஸ் வந்து 6 + 2 8 இயர்ஸ். ஸோ அப்போ 32 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸ். என்னோட இயர்ஸ் 32, என்னோட சன்னியோட இயர்ஸ் 8 இயர்ஸ். ஓகேவா ரைட். அடுத்த கேள்வி. Varun is 3 times as old as his sister. Okay, Varun sister. வருண் தன் சகோதரியோட 3 மடங்கு வயதுடையவர். ஸோ அப்போ தன் சகோதரியோட 3 மடங்குனா 3:1 ரேஷியோல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இன்றில இருந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அப்போ இது வந்து பிரசன்ட்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து 6 இயர்ஸ்னா +6. இன்றிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் பெருக்கல் 231 இருக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ இவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் இயர்ஸ்
After 6 years from now, the product of the ages will be 231. Find the present age of Varun அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வருணின் தற்போதைய வயது கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் தான். ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 3-1 இல்லையா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து இவங்க அதை பத்தி எதுவும் சொல்லல. பட் 6 years கழிச்சு அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்னு சொல்லலை. ஆனா அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6 years கழிச்சு அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் வந்து என்ன சொல்றாங்க, 231 சொல்றாங்க. ஸோ அப்போ 6 years கழிச்சு என்ன அப்படின்னா, இங்க வந்து நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ அப்போ இங்க என்ன வரும்னு பாருங்க. இந்த 3 parts இருக்கு இல்லையா, இந்த 3 parts என்னவா மாறும் அப்படின்னா 3x plus 6 மாறும். ஸோ 3x plus 6 என்ன வரும், 3xன்றது ப்ரெசன்ட் ஏஜ், அது கூட 6 வருஷம் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க வருண் சிஸ்டருக்கு என்ன பண்ணணும், 1x plus 6. ஓகேங்களா, இது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம். இதுதான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, இதோட ப்ராடக்ட் எடுங்க, இதுதான் உங்களுக்கு 231 வரும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 3x plus 6ஐயும் x plus 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், 231 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 231 வரும்னா இதை வந்து நம்ம ப்ராடக்டா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும் பாருங்க. 11 into 21 வருமா, 11 into 21. ஓகே, ஸோ அப்போ 11க்கும் 21க்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த 3x plus 6ஐயும் 21ஐயும் அசோசியேட் பண்ணிக்குவோம், இந்த x plus 6ஐயும் 11ஐயும் அசோசியேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5 வரும் இல்லையா? எக்ஸோட வேல்யூ 5 இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. 3 into 5 15 plus 6 21. எஸ், சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க ப்ராடக்டா ஃபேக்டரைஸ் பண்ணணும். 231 வந்து 11 into 21. ஸோ அப்போ அதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 5. ஸோ அப்போ இவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் வரும்னது 3 parts. ஸோ அப்போ 3 into 5 என்ன வரும், 15 years. ஸோ இதுதான் என்னது வருணுடைய ப்ரெசன்ட் ஏஜ். 3 into 5 15 years. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, இதுல இல்லைன்னா எப்படி சால்வ் பண்றதுனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், அதை போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். பட் அது இங்க தேவையில்லை இல்லையா, அது வந்து பெருசா போகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, 3x plus 6 into x plus 6 இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் ஆஃப் இயர்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றதா இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது உங்களுக்கு 231 வருதுன்றாங்க. ஸோ அப்போ இந்த 231 ரெண்டா பிரிங்க, 11 into 21. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணிக்கலாம். x plus 6 11ஓடையும் 3x plus 6 21ஓடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். x வந்து 5 வரும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். x equals to 5 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 11 வரும். இங்கே x equals to 5 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 21 வரும். எஸ், அப்படியே சேமாக தானே வருது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சேமாக தான் கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5னா 3 parts வந்து 3 into 5 15 years. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 1. ரைட், அடுத்த கேள்வி. John is twice as old as Jean. After 3 years, the sum of their ages will be 66 years. Okay. John is twice as old as Jean சொல்றாங்க. John ஜீனை விட 2 மடங்கு வயது உடையவர். ஸோ அப்போ John 2:1. ஓகே, ஜீனோட. After 3 years, sum of their ages will be 66 years. ஸோ அப்போ after 3 yearsனா இவனோட ஏஜ் வந்து 66 சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ ப்ரெசன்ட் சம் ஆஃப் தி ஏஜ் என்னவா இருக்கும்? ஸோ அப்போ ஒருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட வயசு சம் ஆஃப் இயர்ஸ்னா ஜே வந்து ஜான், சரி ஓகே, ஜான் பிளஸ் 3 பிளஸ் ஜீன் பிளஸ் 3 தானே இவங்க சொல்றாங்க. ஜான் பிளஸ் 3 பிளஸ் ஜீன் பிளஸ் 3 தான் இவங்க எவ்வளோன்னு சொல்றாங்க, 66 சொல்றாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இதுல ஒரு 3 ஆட் பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தருக்குள்ளேயும் 3 ஆட் பண்ணிருக்காங்கன்னா அப்போ மொத்தமா எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க, 6 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 6 ரிமூவ் பண்றீங்களா? ஸோ அப்போ ஜான் பிளஸ் ஜீன் எவ்வளவு வரும் பாருங்க. ஜான் பிளஸ் ஜீன் எவ்வளவு வரும், இந்த 6 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், 60 தான் வரும். ஏன்னா இந்த பிளஸ் 3 எடுத்துட்டு போய் அவங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் சம் ஆஃப் ஏஜஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும், 60. இது ஏன் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னா, இங்க பிரசன்ட் ஏஜஸோடைய ரேஷியோ விட்டுருக்காங்க 2:1. ஸோ அப்போ இதோட சம் எவ்வளோ, 3. ஸோ இப்போ இந்த 3 parts எவ்வளோ, 60 years சம். ஓகேவா? ஸோ அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்ன இருக்க போகுது, 1 பார்ட்டோட வேல்யூ 20 years இருக்கும் இல்லையா? 3 parts 60னா 1 part எவ்வளோ இருக்கும், 20 years இருக்கும். ஸோ இப்போ percentage ஆஃப் ஜீன் அண்ட் ஜான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ percentage ஆஃப் ஜீன் என்னது, 1 part. ஸோ அப்போ 1 partனா எவ்வளோ வேல்யூ இருக்கும் போது, 20 years. அதே மாதிரி ஜானோட வேல்யூ 2 partsனா 2 parts வேல்யூ எவ்வளோ இருக்கும் போது, 40 years. ஓகேவா? ஸோ அப்போ 40 and 20 ஆப்ஷன் நம்பர்
ஓகே ஜீன் அண்ட் ஜான் கேட்குறாங்க இல்லையா, ஜீனுக்கு 20, ஸோ அப்போ ஜானுக்கு 40, ஸோ 20-40 நாட் 40-20, 40-20 கிடையாது. ஸோ அப்போ இதை நீங்கள் போட்டுறாதீங்க, 40-20னா ஜான் ஜீன், ஆனால் கேட்டிருக்கிறது ஜீன் ஜான். ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, the sum and difference of the ages of two children is 33 and 3 respectively. ஸோ அப்போ sum and difference, ஸோ அப்போ ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க ஏ பி, இவங்களோட ரெண்டு பேருடைய சம் ஏ பிளஸ் பி என்ன சொல்றாங்க 33. அதே மாதிரி டிஃபரன்ஸ் எடுங்கன்றாங்க. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ இதில் அசியூம் பண்ணிக்கிறது என்னன்னா ஏ வந்து பெரியவர்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க 3. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த எல்டர் ஒன்? ஸோ அப்போ எல்டர் ஒன்னா நம்ம யாரை அசியூம் பண்ணிக்கிறோம், ஏ தான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஏ மைனஸ் பி வந்து பாசிட்டிவ் நம்பரா வச்சுக்கிறோம். ஓகேவா, அப்போனா ஏவை தான் நம்ம பெரியவரா வச்சுக்கிறோம். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2a கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் 36. ஸோ அப்போ 2a 36னா ஏவோட வேல்யூ என்ன வரும் 18. ஸோ அப்போ ஏவோட வயசு என்னது 18. இவர் தான் எல்டர். ஏன்னா ஏ மைனஸ் பி பாசிட்டிவ் நம்பர்னாலே நம்ம ஏ தான் எல்டர்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஏ மைனஸ் பிக்கு பதிலாக பி மைனஸ் ஏம் போட்டிங்கன்னா பி வந்து எல்டர்னு அர்த்தம். ஓகேவா, ஏன்னா பிளஸ் பண்ணும்போது எல்டர் எங்கர் பிரச்சனை இல்லை, ஆனால் சப்ராக்ட் பண்ணும்போது எல்டர் மைனஸ் எங்கர் தான் வரும். ஓகே, அடுத்த கேள்வி, the ratio of the ages of father and son is 3:1. தந்தை மகனின் வயதுகளின் விகிதம் 3:1. ஸோ அப்போ ஃபாதர் சன் ஏஜோட ரேஷியோ 3:1 and the product of the ages 147. ஸோ அப்போ இவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் என்னவா இருக்கும் 3x into 1x இருக்கும், ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ வரும் 147. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது 3x² ஈக்குவல்ஸ் டு 147. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணலாம் 3ஆல 4 3 12 9 3 27. ஸோ அப்போ x² வேல்யூ என்னது 49. ஸோ அப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்க முடியும் பிளஸ் ஆர் -7. பட் நம்ம இங்கே -7 எடுக்க முடியாது, ஏன்னா நெகட்டிவ்ல வராது ஏஜஸ். ஸோ அப்போ +7 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா சம் ஆஃப் தேர் ஏஜஸ். இப்போ ஃபாதர் சன்னோட ஏஜ் வந்து 3:1 இல்லையா. ஸோ அப்போ சம் என்ன வரும், சம் வந்து 4 பார்ட்ஸ் வரும் கரெக்டா. ஸோ அப்போ இந்த 4 பார்ட்ஸோட வேல்யூ 4 into 7 எவ்வளோ வரும் 28 years. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 பார்ட்டோட வேல்யூ 7, 3 பார்ட்டோட வேல்யூ 21. ஏன்னா 3 into 7 21, 1 into 7 7. ரெண்டு ஆட் பண்ணா உங்களுக்கு 28 வரப்போகுது. அதே மாதிரி இங்கே 4 பார்ட்ஸ் சம் எடுத்தீங்கனாலும் 28 தான் வரும். ஸோ அப்போ 28 இயர்ஸ்ன்றது சம் ஆஃப் போத் தேர் ஏஜஸ். ரைட். அடுத்த கேள்வி, the ratio of sum and difference of ages of two brothers is 5:1. ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, சம் அண்ட் டிஃபரன்ஸுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ plus b divided by a minus b. ஓகேங்களா, a plus b divided by a minus b கொடுத்துருக்காங்க 5:1. ப்ராடக்ட் ஆஃப் their ages is 96. find their age. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ab வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 96னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் their ages. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 96 வரணும். ஸோ அப்போ 8 to 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒரு 96. 6 into 16 96. 6 into 60 வராது. 24 into 4 எஸ் வரும். 4 to 80 plus 16 96. ஸோ அப்போ இது 610 ஆப்ஷன் வராதுன்றது அங்கேயே எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ a plus b a minus b 8 plus 12 என்ன வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 8 plus 12 என்னது 20. 8 minus 12. ஸோ அப்போ நீங்கள் 12 minus 8 கூட எடுத்துக்கலாம். ஸோ 20/4 5/1 வருதா, எஸ் வருது. ஏன்னா இது 5 times, இது 1 times. ஓகே, அதே இது ஆப்ஷன் நம்பர் 2 செக் பண்ணி பார்ப்போம். 6 16. ஸோ அப்போ 16 plus 6 வந்து என்ன வரப்போகுது 22. 16 minus 6 10. இது 5:1 வருமா, வராது. 11/5 தான் வரும். ஸோ அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 செக் பண்ணி பார்ப்போம். 24 4. ஸோ அப்போ 24 plus 4 28. 24 minus 4 20. இது 5:1க்கு ஈக்குவலா வருமா, இது வந்து 7 4, இது வந்து 5 4. ஸோ 7/5 தான் வரும். ஸோ அப்போ இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 தான் என்னது என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ணுன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏபி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா ஆப்ஷன் வச்சு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 16 ஏன் வராது, 6 into 10 உங்களுக்கு 60 தான் வரும், 96 வராது. ஸோ அதனால அதை எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் a plus b by a minus b ஒரு வயதையும் ஆட் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் எடுத்து அதோட ரேஷியோ எடுத்து பார்க்குறோம். ஸோ எதில் 5:1 வருதுன்னா ஆப்ஷன் 1ல தான் 5:1 வருது. ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, சம் ஆஃப் பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஆதித்யா and ஆதித்யா and ஆத்யா is 120 years. ஸோ அப்போ ஆதித்யா
ஆத்யா. ஸோ 3 பேர் இருக்காங்க. இவங்களோட சம் ஆஃப் ஏஜ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 120 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாட் வாஸ் த சம் ஆஃப் ஏஜஸ் 3 years ago? ஸோ 3 years agoனா ஏ மைனஸ் ஆதித்யா -3, ஆதித்யா -3, ஆத்யா -3 என்ன வரும்? ஸோ அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ நான் மைனஸ் பண்ணணும், 1 -3 3 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ -9 நான் இங்கே பண்ணணும். ஸோ 120 -3 என்ன வரும், 111. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு ஏஜஸ், சம் ஆஃப் த ஏஜஸ் 3 years பேக். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு வருஷம் போச்சுன்னா ஒரு வயசு கூட தானே செய்யும். ஸோ ஈக்குவலாக தானே நம்ம பிரிக்கணும். அந்த 3 வருஷம் முன்னாடி அப்படின்றத -3 -3 -3 பண்றதுக்கு பதிலாக -9 பண்றோம், 3 × 3. ஸோ ஒரு வயசு கூடுது இல்லை ஒரு வயசு குறையுது அப்படின்னா எல்லாருக்கும் அது காமனாக தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, A is twice as old as B. B is 1/3 old as C. Then C is okay. A is twice as old as B. B is 1/3 old as C. So A B B C comparison நடக்குது. ஸோ அப்போ B தான் நடுவில் இருக்கணும். A B என்ன கம்பேரிசன்னா A B ஐ விட 2 மடங்கு பழமையானது. ஸோ அப்போ இங்க வயசு மிகுந்தவர். ஸோ அப்போ A is to B வந்து 2:1. ஓகேங்களா? B is 1/3 old as C. ஸோ அப்போ B 1/3 old as C னா, ஸோ அப்போ C வந்து 3 இருக்காருன்னா B என்னவா இருக்கும், 1/3 × 3. ஸோ அப்போ 1 இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஹோல் நம்பரா வேணுன்றதுனால அது 3 எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இது 3 இருந்துச்சுன்னா இது எவ்வளவா இருக்கும், 1 இருக்கும். 1/3 of C. B is 1/3 of C. ஓகே. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 2:1:3 வரப்போகுது. ஓகே. The sum of the ages of A, B, C என்ன கொடுத்துருக்காங்க, 42. ஸோ சம் எவ்வளோ, 2 + 1 + 3. சம் இஸ் 6 இல்லையா? 6 பார்ட்ஸோட வேல்யூ 42 கொடுத்துருக்காங்க, 42 years. ஓகே. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் A and B. A and B க்கு மட்டும் எவ்வளோ, 2 + 1. ஸோ அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 6 பார்ட்ஸ் 42னா 3 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், அதோடைய ஹாஃபாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும், 21 years. ஸோ 6 வந்து 42னா 1 பார்ட் வந்து 7. ஸோ 3 × 7 21 அப்படியும் நீங்கள் போடலாம். இல்லை இங்கேருந்து இங்கே வந்து டிவைட் பை 2வும் போடலாம். ஸோ டிவைட் பை 2. ஸோ அப்போ 42 டிவைடட் பை 2 என்ன வரப்போகுது, 21 வரப்போகுது. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் யுவர் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கேள்வி, the sum of ages of Ramesh and Mahesh is, ஓகே, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரமேஷ் பிளஸ் மகேஷ் சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 2x² - 3x² y plus y² plus 3xy²ன்றாங்க. ரமேஷ் பிளஸ் மகேஷ். the age of Ramesh is, ஓகே, அதுமே ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரமேஷோட ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மகேஷ் பிளஸ் ரமேஷோட ஏஜ் என்னன்னு பாருங்க, x² plus 3x² y plus y² plus 3xy². ஓகே. ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் மகேஷ். ஸோ அப்போ மகேஷ் பிளஸ் இது வந்து ரமேஷோட இது. ஸோ இது வந்து ரமேஷோடது, இது மகேஷோட இது அப்படின்னா இது ரெண்டும் வந்து சம் ஆஃப் ஏஜஸ் இது ரெண்டுமே. ஸோ அப்போ மகேஷோட ஏஜ் வேணும்னா இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ m = 2x² - x². ஸோ இந்த x² இந்த x² மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், வெறும் x² வரும். தென் x² y x² y இந்த சைடு இருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன வரும், -6x² y வரும். ஓகேவா? y² லைக் டேர்ம்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிரும், -y² போயிடுச்சுன்னா அந்த பக்கம். அதே மாதிரி 3x² y 3x² ரெண்டு லைக் டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சிடும். ஸோ அப்போ m ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு, x² - 6x² y. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1ல இருக்கு பாருங்க, x² - 6x² y. எஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏஜஸ். ஸோ அப்போ a + b = ஒரு வேல்யூ வருதுன்னா a = அந்த வேல்யூ - b. ஓகே. ரைட். ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் p and d is 3:4. ஸோ p d 3:4 while the ratio of ages of d and a is 5:6. ஸோ அப்போ d க்கு a க்கும் என்ன ரேஷியோ, 5:6. ஓகே. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ நார்மலைஸ் பண்ணோம்னா எப்படி வரும், இங்கே வந்து 5 இங்கே வந்து 4. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே 3 5 15 4 5 20 4 6 24 வரும். சாரி இல்லையா, 15 20 24. ஓகே.
After 15 years from now, the ratio of the ages of P and D will be 4:5. What is the sum of present ages of all three? Okay, the ratio of ages of P and D வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் 4:5 சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ இதை தனியா வச்சுப்போம். ஓகே, இப்போ இது தனியா வச்சுக்கிட்டோன்றதுனால P and D மட்டும் எடுத்துப்போம் தனியா. P and D உடைய கரண்ட் இயர்ஸ் என்னவா இருக்கும்? இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த 15 20. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கோம். 15 20 present age 0. அதே மாதிரி 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஸோ அப்போ பிளஸ் 15 இயர்ஸ். இவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னது? 4:5. ஓகே, இப்போ இதை வச்சு இவங்களோட பிரசன்ட் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ப்ரீவியஸா நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த 15 20 ரெடியூஸ் பண்ணுவோம். 15 20 ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஸோ இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம். இது 15, இது 20. ஸோ 3 5 15 4 5 20. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் சேமா வச்சுக்கிறதுக்காக அந்த ரிடக்ஷன் பண்றோம். 3 to 4 டிஃபரன்ஸ் வந்து 1, 4 to 5 டிஃபரன்ஸ் 1. ஸோ அப்போ அந்த 1 பார்ட்ஸ் எவ்வளோ? இங்க உள்ள அந்த டிஃபரன்ஸ் 0 to 15. ஸோ அப்போ 15 இயர்ஸ் அந்த 1 பார்ட் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ P and D உடைய கரண்ட் இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். P உடைய கரண்ட் இயர் எவ்வளோ? P's கரண்ட் ஏஜ் வந்து 3 பார்ட்ஸ் இல்லையா? ஸோ அப்போ 3 into 15. ஸோ அப்போ 45 இயர்ஸ் 3 உடைய கரண்ட் ஏஜ். அதே மாதிரி D's கரண்ட் ஏஜ் எவ்வளோ? D's கரண்ட் ஏஜ் வந்து 4 பார்ட்ஸ். ஸோ அப்போ 4 into 15 60 இயர்ஸ் அவங்களோட கரண்ட் ஏஜ். ஸோ இப்போ இது வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? ஏவோட ஏஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 15 வந்து உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. 20 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்கன்னா 24 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க? இன்டூ 3, இங்கேயும் இன்டூ 3. ஸோ அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவாங்க? இன்டூ 3. ஸோ அப்போ இன்டூ 3 பண்ணீங்கன்னா 24 into 3 உங்களுக்கு என்ன வரும்? 72 வரும். ஸோ அப்போ சம் ஆஃப் ஏஜஸ் 45 plus 60 plus 72. ஸோ ஆப்ஷன் 7. Then 4 plus 5 10, 4 plus 6 10, 10 plus 7 17. ஸோ அப்போ 177 இயர்ஸ் என்னது இவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ். ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ PDA ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம 15 20 24 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் P and Dக்கு மட்டும் ஒரு கம்பேரிசன் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ P and Dக்கு மட்டும் என்ன கம்பேரிசன்னா P ஓட கரண்ட் ஏஜ் வந்து 15 20. ஸோ அதை தான் நம்ம ஷார்ட் பண்ணி 3 4ன்னு வச்சுக்கிறோம். தென் 15 இயர்ஸ் ஃப்ரம் நவ் PD வந்து 4 5 சொல்றாங்க. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 இயர் கேப். அந்த 1 இயர் கேப் தான் 15 இயர்ஸ். 1 பாயிண்ட் தான் அந்த 15 இயர்ஸ்னா. ஸோ அப்போ 3 பாயிண்ட்ஸ் வந்து 45, 4 பாயிண்ட்ஸ் வந்து 60. ஸோ அப்போ இன்டூ 3 மல்டிப்ளை பண்றதுனால எல்லாத்தையும் இன்டூ 3 மல்டிப்ளை பண்றோம். ஸோ 45 60 72 கிடைக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 177 வரும் கரண்ட் ஏஜோட சம். ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி. The difference between ages of Waqar and Nasima is 8 years. ஸோ அப்போ Waqar Nasima டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? 8 years சொல்றாங்க. ஓகேவா? Then 30 years ago when they got married, 4 times the age of Waqar. ஸோ அப்போ 30 years ago when they got married சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ 30 years ago when they got married, 4 times Waqar's age. ஸோ 4 times Waqar's age. ரைட், இதே நம்ம ஷார்ட்டாகவே பண்ணலாம். ஸோ Waqar Nasima டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் வந்து 8 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 30 years ago. ஸோ அப்போ -30 they got married. The age of 4 times of Waqar's age was equal to 5 times Nasima's age. ஸோ அப்போ 4 times Waqar's age equal to 5 times Nasima's age னா Waqar by Nasima ரேஷியோ என்ன வரும்? 5:4 வரும் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து 5, இது வந்து 4. பட் ஆனால் இது வந்து 30 years பேக். இப்போ வந்து டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? 8 இயர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ டிஃபரன்ஸ் 8 இயர்ஸ்னா அப்பயுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் 8 இயர்ஸ் தானே இருந்திருக்கும். எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் 2 பர்சனுக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஸோ அப்போ இந்த 1 பார்ட் தான் எவ்வளோ? இந்த 8 இயர்ஸ். ஓகேவா? இந்த 1 பார்ட் தான் எவ்வளோ? 8 இயர்ஸ். தென் ஃபைண்ட் த சம் ஆஃப் தேர் பிரசன்ட் ஏஜ். ஸோ அப்போ பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏஜஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு +30 பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 30 வருஷம் முன்னாடி இவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் எவ்வளோ? 9 பார்ட்ஸ். ஸோ அப்போ 9 பார்ட்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 72 இயர்ஸ். இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ். இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? 72 + Waqarக்கு ஒரு 30 இயர்ஸ், நசீமாக்கு ஒரு 30 இயர்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக ஒரு 60 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 60 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 132 இயர்ஸ் வரும்
இல்லையா 132 இயர்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற கேள்வி. அதாவது இதோட இந்த இந்த கேள்வியோட முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஏஜஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி சேமா தான் இருக்கும். 30 வருஷம் ஆனாலும் சரி, 25 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி. ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஒரு 2 பேருக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வந்து 8 இயர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ பிரசன்ட் 30 இயர்ஸ் முன்னாடியும் அதே 8 இயர்ஸ் தான் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதை வச்சா நம்ம என்ன பண்றோம் 9 பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் 72ன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம் பர்சன்டேஜ் கேட்டதால 30 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா ரைட். At present, the ratio of ages of Tirtha and Pradeep is 2:3, while the ratio of percentages of Pradeep and Umar is 4:5. 4 years ago, the ratio of ages of Tirtha and Pradeep is 5:8. Find the sum of ages of all three. Okay, இந்த கேள்வியை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். The 7 children with the same birth date were born in 7 successive years. The sum of the ages of the eldest 3 children is 93 years. ஸோ அப்போ 7 பேர் பிறக்கிறாங்க, 7 பேருக்கும் டேட் ஆஃப் பர்த் சேம் தான். ஆனா என்ன பண்றாங்க அடுத்த வருஷம் பிறக்கிறாங்க. ஒருத்தர் 2000ல பிறகுறாங்கன்னா ஒருத்தர் 2001, அதுக்கு அடுத்து இருக்கவர் 2002, அதுக்கப்புறம் 2003, இந்த மாதிரி 2007 வரைக்கும் 7 பேர் பிறக்கிறாங்க. ஆனா டேட் ஆஃப் பர்த் சேம். ஸோ இப்போ 1/1/2000ல ஒருத்தர் பிறகுறாங்கன்னா அதே ஒரு 1/1/2001, அதே ஒரு 1/1/2002, 1/1/2003, அந்த மாதிரி 7 பேர் சேம் டேட் ஆஃப் பர்த்ல பிறக்கிறாங்க. 7 சக்சஸிவ் இயர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அப்போ child 1, child 2, child 3, child 4, child 5, child 6, child 7. ஸோ இப்போ child 1 தான் நம்ம வந்து 2001ல பிறக்கிறான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2000 வச்சுக்கிட்டீங்கன்னா இது 2001. ஸோ இப்போ 2002, 2003, 2004, 2005, 2006. ஓகேங்களா 7 சக்சஸிவ் இயர்ஸ். இப்போ இதுல யார் எல்டஸ்டா இருப்பான்னா C1 தான் எல்டஸ்டா இருப்பாங்க இல்லையா. அவரு தான் மூத்தவரா இருப்பாரு. முதல்ல யார் பிறகுறாங்களோ அவங்க தான் மூத்தவங்க. ஸோ அப்போ இது என்ன சொல்றான்னு பாருங்க, ஏஜஸ் சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் எல்டஸ்ட் 3. ஸோ எல்டஸ்ட் 3 யாரா இருப்பாங்க C1, C2, C3 தான் யாரு எல்டஸ்ட் 3. ஸோ அப்போ இவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் தான் என்ன சொல்றாங்க 93 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ் இயர்ஸ் இவரோட வயசுனா ஆஃப்டர் n நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இப்போ 25 வருஷம் கழிச்சு இவரோட வயசு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா C2 ஓட இயர்ஸ் என்னவா இருக்கும் x-1 இருக்கும். ஓகேவா, இவரோட ஏஜ் இது. அதே மாதிரி C3 x-2, C4 x-3, C5 x-4, C6 x-5, C7 x-6. ஓகேவா, எல்டஸ்ட் யாரோ அவருக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, வயசு ஒரு வருஷம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ இதுல 3 வருஷம் முதல் 3 பசங்களுக்கு வயசு சம்ம வந்து எவ்வளவு சொல்றாங்க 93ன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இது கொடுத்துட்டு என்ன கேட்கறான்னு பார்ப்போம். How many years will be the sum of ages of the youngest 3? ஸோ இப்போ youngest 3 ஓட ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ youngest 3 யாரா இருக்க முடியும் C5, C6, C7, இவங்க தான் ரீசெண்டா பிறந்த 3 பேர். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 3x - 3 = 93. ஸோ இப்போ 3x ஓட வேல்யூ = 96. எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 32. ஸோ இது வந்து வயசு யாரோட வயசு C1 ஓட வயசு. இதை வச்சு நம்ம C2 ஓட வயசு, C3, C4, C5, C6 எல்லாரும் வயசும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ C5, C6, C7 தானே கேட்குறாங்க சம். இதோட சம் எடுத்து பார்ப்போம். 3x - 15 வரும் இல்லையா, x-4 + x-5 + x-6 ஆட் பண்ணீங்கன்னா 3x - 15 வரப்போகுது. ஸோ அப்போ இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 3x 3 × x ஓட வேல்யூ 32 - 15. ஸோ அப்போ 3 × 32 96 - 15. ஸோ 96 - 15 81. ஸோ அப்போ 81 தான் என்னது சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் யங்கஸ்ட் 3 சில்ட்ரன். ஸோ அப்போ யங்கஸ்ட் யாரு C5, C6, C7. எல்டஸ்ட் யாரு C1, C2, C3. நடுவு C4 மட்டும் மிடில் ரெண்டுமே வரமாட்டார். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வருஷம் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி கண்டுபிடிப்போம் ஒரு ஏஜஸ். ஓகே, இந்த ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் நம்ம கேள்வியெல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா திரும்ப நீங்க ஒரு வாட்டி பாருங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னு. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திரும்ப ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்லாம் நீங்களா சால்வ் பண்ணிட்டு அந்த ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அடுத்தடுத்த வீடியோ வரும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது பேசிக் கான்செப்ட்ல எந்த கேப்பும் இல்லாமல் இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா NTPCயோட பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி.
ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then keep learning. we'll see you in the next one. Okay.